ஹலோ மக்களே! நெல்லை கிச்சனுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு கோதுமை மாவுல ஒரு அப்பம் செய்ய போறோம். அந்த அப்பத்துக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்குருவோம். இந்த பழைய வாழைப்பழம், அதாவது தோல் கருத்த வாழைப்பழம் ஒரு 3 வச்சிருக்கேன். பெரிய வாழைப்பழம் தான். ஆ வந்து கோதுமை மாவு அதுக்கு ஒரு 1 1/2 கப்பு போடணும். அத எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு வேண்டிய அ ஸ் சீனி போடணும் இல்லையா? சுகர். அது ஒரு 1 கப் போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஜார் தேங்காய் பூவும் போடணும். அத ஒரு 2, 3 ஸ்பூன் தேங்காய் பூ போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜாரு இருக்கு. அதில ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கிறேன். 4 ஏலக்காய் போட்டுட்டு, அது கூடயே ஒண்ணொண்ணா நம்ம ஜாமானுங்கலாம் உள்ள தூக்கி போட்டுறலாம். ஜாருக்குள்ளேயே போட்டுறலாம். இப்போ மாவு போடுறேன் பாருங்க. ஒரு 1 1/2 கப் மாவு போடுறேன். கோதுமை மாவு மட்டும் தான். வேற மாவு சேர்க்கல. சப்போஸ் உங்களுக்கு மைதா வேணும்னா, நீங்க 1 கப் கோதுமை மாவும், ஒரு 1/2 கப் மைதா மாவும் போட்டுக்கங்க. இப்போ அந்த வெட்டி வச்ச வாழைப்பழத்த ஜார்ல போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இப்போ ஒரு சின்ன அந்த மாவு போட்ட கப்ப விட ஒரு கொஞ்சம் சின்ன கப்ல 1 கப்பு சுகர் நான் எடுத்து அந்த ஜார்லயே போடுறேன். 1 கப் சுகர். இது கரெக்ட்டா இருக்கும். எல்லாத்துக்குமே அநேகமா கரெக்ட்டா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னு நெனச்சீங்கன்னா போட்டுக்கங்க. இப்ப இது மாவோட ஒரு முட்டைய உடைச்சு ஊத்தணும். ஏன்னா, அந்த முட்டை டேஸ்ட் பிளஸ் சாஃப்ட்னஸ்க்கும் நல்லாருக்கும். அதனால ஒரே ஒரு முட்டை மட்டும் உடைச்சு போட்டுக்கங்க. ஒரு பிஞ்ச் சமையல் சோடா சேர்த்துக்காங்க. சோடா மாவுன்னு சொல்லுவோம்ல, அது போட்டுக்கங்க. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கங்க. அந்த நெய்யும் நல்ல டேஸ்ட்டும் குடுக்கும். சாஃப்ட்னஸ்க்கும் நெய் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இது கூட தேங்காய் பூ போடணும். அதுக்கிடையில ஒரு பொருள் போடணும். என்னன்னா, இந்த டேஸ்ட்ட என்ஹான்ஸ் பண்றதுக்கு, இப்போ அந்த அரைச்சு வச்சிருக்க மாவ உள்ள சேர்த்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூட நான் ஒரு பிஞ்ச் அ அ சொ சால்ட் டேபிள் சால்ட் போட்டிருக்கேன். அது அந்த டேஸ்ட்ட என்ஹான்ஸ் பண்ணும். சரிங்களா? இப்போ ஒரு 3 ஸ்பூனு டீஸ்பூன் தான். 3 ஸ்பூன் தேங்காய் பூ போடணும். இந்த தேங்காய் பூ போடும்போதும், நம்ம அந்த அப்பத்த சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஆ நான் சொன்ன மாதிரி ஒரு பிஞ்ச்சு ஆர்டினரி டேபிள் சால்ட் இப்போ போட்டுக்கிறேன். சரிங்களா? அது போட்டா அந்த டேஸ்ட்ட என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதனால அத போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிரணும். கலக்கி வச்சுக்கிடணும். இப்போ எண்ணெய் ஆ வாணலியில சுட்டுக்கிட்டு இருக்கு. நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாவு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லூஸா இருக்கு. அதனால கூட கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு, நான் கெட்டியா அத வச்சுக்கிறேன். சரிங்களா? கையில கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எண்ணெயில போடணும். ரொம்ப பெரிய அளவுல எடுக்கக்கூடாது. ஏன்னா, அது வே வேகாது உள்ள. இப்போ தீய நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சு தான் இத பொரிக்க போறோம். இப்போ அத போடுறோமா, போட்ட உடனே கிண்டக்கூடாது. அது எவ்வளவு பிடிக்குதோ, அந்த அளவுக்கு எந்த நின்னு வேகுற அளவுக்கு எவ்வளோ இடம் இருக்கோ, அதுக்கேத்த மாதிரி மாவ எடுத்து போட்டுக்கங்க. இப்போ அது மெதுவான தீயில தான் வேகணும். அப்பதான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இல்லன்னா ஹைல வச்சீங்கன்னா, வெளிய கருகிரும். உள்ள மாவா இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா தீய ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி பொறுமையா இத மாத்தி மாத்தி போட்டு வேக வைக்கணும். சரிங்களா? இப்போ இப்படி மாத்தி போட்டுக்கணும். இது சாப்பிட ஈவினிங் ஸ்நாக்குக்கு சாப்பிடுறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கும். டீயோட சாப்பிடலாம். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாருக்கும். ஹெல்த்துக்கும் நல்லது. ஏன்னா, இதில நம்ம கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கோம். வேற மாவு சேர்க்கல. அதில சேர்த்துருக்க பொருள் எல்லாமே உடம்புக்கு நல்லதான பொருள்கள் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். அதனால அத செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு, அது ஃபீட்பேக் குடுங்க. நல்லா அது எப்படி இருந்துச்சுங்கிறத ஃபீட்பேக் குடுங்க. இப்ப இத மாதிரி மாத்தி மாத்தி போட்டு
அது திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஒரு செட் வேகுறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். இப்ப நான் வந்து எடுத்துக்கிட்ட இந்த மாவுல எனக்கு ஒரு 15 அ அப்பம் கிடைச்சது. பிடிக்கும். இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்க. இந்த அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்கள்ட்ட இருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூங்க.